நண்பர்களே, மனிதர்களாகிய நாம் நம் முன் பிறவிகளில் செய்த புண்ணிய பலத்தினால் மனித பிறவி எடுத்து மற்ற விலங்கினங்களைப் போலல்லாமல் ஆறறிவு பெற்று, அதாவது சிந்திக்கும் அறிவை பெற்று, நல்ல விஷயங்களை படித்தும் கேட்டும் இறைவனின் ஆராதனைகளில் பங்கு பெற்று அவன் அருளை பெறுகிறோம். இத்தகைய செயல்களில் நமது குருமார்களின் பங்கு உயரியது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு முதலிடமும் தந்தைக்கு இரண்டாம் இடமும் கொடுத்து 3வது இடத்தை குருவிற்கு அளித்து, அந்த குருமார்களின் மூலமாக தெய்வத்தை அடைய தெய்வத்தை 4ஆம் இடத்திலும் பகவான் வைத்திருக்கிறார். நாம் குருமார்களை வணங்கி அவர்களின் மூலமாக நம் கோரிக்கைகள் பகவானுக்கு சென்றடையும் போது பகவான் குருமார்களின் பரிந்துரையின் பேரில் நமக்கு அவற்றை சித்திக்க செய்கிறார். அத்தகைய குருமார்களை நாம் பக்தியுடன் தொழுது அவர்களின் மீது நம்பிக்கையை வைத்து நம் வாழ்க்கையை செலுத்தினோமேயானால் நமக்கு எவையெல்லாம் காலமறிந்து நடத்த வேண்டுமோ அவற்றை நம் குருமார்கள் நமக்கு நடத்தியிருப்பார்கள். அவை நமக்கு முன்னதாக தெரியாவிட்டாலும் அக்காரியங்கள் நடந்து முடிந்து சில நாட்களுக்கு பின்னர் ஒவ்வொருவரும் அவற்றை உணரலாம். நாம் இன்றைய 109வது காணொளியிலும் குருவாரம் குருமகிமை தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய சில மகிமைகளைத்தான் பார்க்கப் போகிறோம். அந்த நிகழ்ச்சிகள் நாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மீது பக்தி வைத்தால் அவர் நமக்கு காலம் நேரம் அறிந்து நம்மை எவ்வாறு நம் துன்பங்களிலிருந்து காக்கிறார் என்பதை உணர்த்துபவைகளாய் உள்ளன. நாம் அந்த மகிமை பொருந்திய நிகழ்ச்சிகளை காண்போம் வாரீர். படத்திலிருந்து இறங்கி வந்தார். மேட்டுப்பாளையம் ஸ்ரீ எஸ். வெங்கடேஸ்வர ஐயர் செய்து வரும் ராய சேவை மிகவும் பெரியது. அவர் பக்தர்கள் வாழ்வில் நிகழ்ந்த 2 நிகழ்ச்சிகளை விவரித்ததை நாம் இங்கு காண்போம். சேஷாத்ரி என்பவர் மின்சார இலாக்காவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மனைவி மக்களுடன் மேட்டுப்பாளையத்தில் வசித்து வருபவர். குமாரபாளையம் அவருக்கு சொந்த ஊர். அங்கே அவரின் தம்பியுடன் தாயாரும் வசித்து வருகிறார். அந்த தாயாரின் மீது அலாதியான அன்பு பூண்டு ஒழுகுபவர். ஒரு நாள் குமாரபாளையத்திலிருந்து ஒரு தந்தி வருகிறது. நம் தாயாருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, உடனே வரவும் என்று அவரின் தம்பி கொடுத்திருந்த தந்தியை கண்டு பதறி அடித்து கொண்டு குமாரபாளையம் விரைந்து தாயாரை கண்டு கண்ணீர் ஊத்தார். மிகவும் மோசமான நிலையில் எப்போது உயிர் பிரியுமோ என்ற வகையில் படுத்த படுக்கையாய் இருந்த தாயாரை கண்டு உள்ளம் மருகினார். வயதாகிவிட்டால் என்ன, தாயார் ஸ்தானம் என்பது எவ்வளவு அற்புதமானது. உலகிலேயே நாம் அன்பு செலுத்தக்கூடிய முதல் நபராக தாயாரைத்தான் வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று மாதாவிற்குத்தான் முதலிடம் தரப்பட்டிருக்கிறது. தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை என்பார்கள். அப்படிப்பட்ட தாய் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். படுக்கையை சுற்றி சேஷாத்ரி, அவரின் அண்ணன், தம்பி, தங்கை போன்ற நெருங்கிய பந்துக்களும் கவலையோடு இருந்தனர். சேஷாத்ரியின் தாயாருக்கு கல்லீரலில் கோளாறு. சிறுநீர் பிரியாமல் வயிறு வீங்கிவிட்டது. அதன் காரணமாக மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று அவசரமாக டாக்ஸி பிடித்து தாயாரை ஈரோடிற்கு அழைத்துச் சென்றார்கள். ஈரோடு ஆஸ்பத்திரியில் பரிசோதித்துவிட்டு, இந்த நிலையில் இங்கு மருத்துவம் செய்வது அவ்வளவு உசிதமானதல்ல, நேரத்தை கடத்தாமல் சீக்கிரமாக வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லுங்கள், நல்லது நடந்தாலும் நடக்கலாம் என்று டாக்டர் கூறியதும் ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. தாயாரை நிச்சயம் இழந்துவிடப் போகிறோம் என்று அவர்களுக்கு தோன்றிற்று. ஆனால் கடைசி வரை முயற்சிப்போம் என்று வேலூர் செல்ல ஏற்பாடு செய்யலாம் என்றிருந்த போது அவர்களின் தாயார் அதை விரும்பவில்லை. இதோ பாருப்பா, என்னை நம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்கோ, நான் இனி பிழைப்பது அரிது. அனாவசியமாக வேலூருக்கு போகிற வழியில் உயிர் பிரியறதை விட நம் வீட்டிலேயே உயிரை விடணும் தான் எனக்கு ஆசை. என் கடைசி ஆசையை கண்டிப்பாய் நிறைவேற்றுங்க என்றதும் அனைவரும் கண்களும் கலங்கின. சேஷாத்ரியின் தங்கை தீவிரமான ராகவேந்திர பக்தி. தாயாரின் நிலை கண்டு மனதிற்குள்ளேயே ராயரிடம் பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார். ஈரோடிலே டாக்டர் இப்படி சொன்னதும், குருராஜா, பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது நியதி. என் தாயாருக்கு குணமாக வேண்டுமானால் இங்கே ஈரோடிலேயே குணப்படுத்தியிருக்கலாமே. உடல்நிலை இருக்கும் நிலையில் வேலூர் வரை செல்ல என் தாயின் உயிர் நிலைக்குமா? என் தாயின் ஆசைப்படியே வேலூர் செல்லாமல் குமாரபாளையம் அழைத்துச் செல்கிறோம். இந்த நிலையிலும் எங்கள் தாயாரை பிழைக்க வைத்து இன்னும் சில மாதங்கள் இருக்க விடு, இது உன் பொறுப்பு என்று தனக்குள்ளே ஸ்மரித்து கொண்டு வந்தார். அதற்குள் குமாரபாளையமும் வந்துவிட்டது. நீர் பிரியாமல் மூச்சு திணறல் இருந்ததோடு இப்போது பேசும் சக்தியும் போய்விட்டது கண்டு அனைவருள்ளும் கவலை குடிக்கொண்டது. எனினும் இரவு 10 மணிக்கு மேல் அனைவரும் படுக்கைக்கு சென்றனர். சேஷாத்ரியும் அவரின் தங்கையும் தம் தாயாரின் இருபுறமுமே ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து கொண்டனர். அசதியில் இவர்கள் தூங்கிவிட்டனர். நள்ளிரவில் தாயாரின் சப்தம் கேட்டு சேஷாத்ரியும் தங்கையும் விழித்தெழுந்தனர். பேச முடியாத அவர்களின் தாயார் இப்போது முனகிக் கொண்டிருந்தார். வேண்டாம் வேண்டாம், வலி பொறுக்க முடியவில்லை. அம்மா அம்மா, என்னம்மா ஆகிறது? ஏதேனும் சொப்னம் கண்டீர்களா?
பதில் ஏதும் கூறாமல் மீண்டும் கண்களை மூடி உறங்கத் துவங்கியதால் ஏதோ கனவாகத்தான் இருக்கும் என்று இவர்களும் படுத்துவிட்டனர். பின்னர் மீண்டும் தாயாரிடமிருந்து முன்னை காட்டிலும் சற்று வேகமாக சப்தம் வரவே என்னவோ ஏதோ என்று எழுந்து பார்த்ததில் தாயாருக்கு சிறுநீர் பிரிந்து தரையெல்லாம் ஈரமாகி இருந்தது கண்டு மனம் சந்தோஷமாயிற்று. சேஷாத்ரியின் தங்கை தாயாருக்கு மாற்றுடை உடுத்தி படுக்க வைத்து கை கால் அலம்பிக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரை நமஸ்கரித்தார். அப்போது காலை மணி 4 ஆகிவிட்டது. விடிந்ததும் தாயாரை பார்த்தபோது அவரின் வயிறும் வடிந்திருந்தது. முகத்திலும் நல்ல சோபை இருந்தது. குடிப்பதற்கு காப்பி கொடுத்தார்கள். கொஞ்சம் ஆசுவாசமானதும், அம்மா, நேற்றிரவு 2 முறை சப்தம் போட்டீர்களே, கனவு கண்டீர்களா என்று சேஷாத்ரி மெதுவாக கேட்டார். கனவெல்லாம் இல்லை. சிறுநீர் பிரியாமல் மூச்சு விட முடியாமல் பேச முடியாமல் இருந்தபோது நான் ஸ்ரீ ராகவேந்திரரை நினைத்து கொண்டேன். இரவு அதோ அந்த படத்திலிருந்து இறங்கி வந்து என் அருகே மண்டியிட்டு அமர்ந்து 2 கட்டை விரல்களாலும் தொப்புள்ளருகே வயிற்றிலே வைத்து அழுத்தினார். வலி தாங்காமல் கத்தினேன். விழிப்பும் வந்துவிட்டது. அவரும் மறைந்து விட்டார். பின்னர் மீண்டும் அவர் வந்து அதே போல் செய்ததும் நான் கத்தினேன். அதற்குள் எல்லா சிறுநீரும் பிரிந்துவிட்டது. இப்போது சுகமாக இருக்கிறது என்று சொன்னதும் அனைவருக்கும் குப்பென்று வியர்த்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை நினைத்து நெஞ்சம் கசிந்தது. இதை கேட்ட சேஷாத்ரியின் தங்கை ஆவேசம் வந்ததைப் போல் ஸ்ரீ ராயரை நமஸ்கரித்தார். தனது பிரார்த்தனைக்கு செவிமடுத்து தன் தாயாருக்கு மருத்துவம் செய்து பிழைக்க வைத்த பிரபுவல்லவா அவர். அதனால் அந்த ஆவேசமும் நியாயமானதுதான். பிழைப்பது அரிது என்று டாக்டர்களால் கைவிட்ட அந்த தாயார் அதற்கு மேலும் 3 ஆண்டு காலங்கள் இருந்து பின்னர் இறைவனடி சேர்ந்தார்கள் என்றும் அதன் பின்னரும் திரு சேஷாத்ரி குடும்பத்தில் ஸ்ரீ ராயரின் அனுகிரகம் தொடர்ந்து வருவதையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஐயர் குறிப்பிட்டிருந்தார். துங்கா நதிக்கரையில் அதிகாலை வேளையில் குருராஜர் பலருக்கும் அருள் பாலித்து வருகிறார் என்பது பிரசித்தம். அதேபோல் இன்னொரு நிகழ்ச்சியையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். துவழ்கின்ற போது துணை வருவார். டி.ஏ. ராமசாமி ஐயர் சிறந்த பக்திமான், பரோபகாரி. எளிய குடும்பத்தில் பிறந்து இறை அருளாலும் சொந்த முயற்சியாலும் முன்னேறி செல்வந்தரானவர். சத்விஷயங்களை பேசுவதிலேயே அதிக நேரத்தை செலவிட விரும்புவர். சத்விஷயங்களை பேசுவதிலும் சத்காரியங்களில் ஈடுபடுவதும் சத்சங்கத்தில் அங்கம் வைப்பதும் உள்ள சுகம் இருக்கிறதே, அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். எவ்வளவு நேரம் பேசினாலும் நேரம் போவது தெரியாதது மட்டுமல்ல, மனத்திலே தெளிவும் உள்ளத்திலே உறுதியும் தெய்வம் நமக்கு துணை இருக்கையில் நமக்கு என்ன கவலை என்ற உத்வேகமும் கிளர்ந்து எழுவதை உணரலாம். அதிலும் ராமசாமி ஐயருக்கு அரசாங்கத்தில் ஒரு இலாக்காவிலிருந்து ஒரு கணிசமான தொகை வர வேண்டியிருந்தது. ஐயரும் எவ்வளவோ போராடி பார்த்தார். ஆனால் தொகை அவருக்கு கிடைப்பதா இல்லை. ஒரு கட்டத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த தொகை இவரின் கைக்கு வருமா என்பதே சந்தேகமாக இருந்தது. கடைசியில் வேறு வழியின்றி ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தார். ஆனால் கோர்ட்டிலும் கூட இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா என்ற நிலையே தொடர்ந்தது. அப்பா குருராஜா, என்னுடைய கடைசி முயற்சியே இதுதான். இதில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். நாட்டில் சத்திய தர்மம் தழைக்க அவதரித்த தாங்கள்தான் என் வழக்கிலும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். வழக்கில் வெற்றி பெற்ற கையோடு நான் மந்திராலயம் வந்து சேவை செய்ய வேண்டும். இதற்கு நீர்தான் அருள வேண்டும் என்று நெஞ்சுருக பிரார்த்தித்து கொண்டார். சில சமயம் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டியதற்கெல்லாம் கூட நாம் அதிக பிரயாசைப்பட வேண்டியிருக்கிறதே என்று நம்மில் பலருக்கு தோன்றும். நாம் தெய்வத்தை இவ்வளவு நம்புகிறோமே, நமக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆகிறது என்ற சலிப்பு கூட நமக்கு ஏற்படும். ஆனால் இதற்கெல்லாம் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களும் காரணமாக அமைகின்றன என்பதை பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் வெகு தெளிவாக கூறியிருக்கிறார். பாண்டவர்களுக்கு வெகு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தை எவ்வளவு லாபகமாக அணியும் தராத போது வேறு வழியின்றி துரியோதனுடன் போராடித்தானே பெற வேண்டியதாயிற்று. அடுத்தவர் மனைவி என்று தெரிந்தே கவர்ந்து சென்று அசோகவனத்திலே சிறை வைத்த ராவணனிடம் எவ்வளவு பேரை தூதுக்கு அனுப்பினார் ஸ்ரீராமபிரான். ஆனால் போராடித்தானே மீட்க முடிந்தது. தெய்வ அவதாரங்களுக்கே இப்படி என்றால் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு அந்த தெய்வ அவதாரங்களும் அவதார புருஷர்களுமே துணை. அவர்களையே கதியென்று நம்பிவிட்டால் நிச்சயம் நம் பக்கம் வெற்றிதான். ராமசாமி ஐயரும் ஸ்ரீ ராகவேந்திரரையே நம்பினார். வழக்கிலும் வெற்றி பெற்றார். தனது பிரார்த்தனைக்கு பலன் தந்த ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க தனது குமாரர்களில் ஒருவரை அழைத்து கொண்டு மந்திராலயம் சென்று துங்கையிலே நீராடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஆனந்த பாஷ்யம் பொங்க தரிசித்தார். சங்கல்ப சேவை செய்வதற்காக சங்கல்பித்து கொண்டு காலையிலும் மாலையிலும் சேவை செய்து வந்தார். சேவை முடிந்து அடுத்த நாள் காலை 6:15 மணிக்கு மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனில் ரயிலை பிடித்து கோவைக்கு பயணப்பட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை முந்தைய நாள் இரவே மேற்கொண்டார். அடுத்த நாள் காலை 4:30க்கே துங்கபத்ராவுக்கு சென்று ஸ்நானம் செய்து மாஞ்சாலி அம்மனையும் மந்திராலய மகானையும் தரிசித்து கொண்டு சுருக்காகவே புறப்பட்டு விட வேண்டும் என்று தனது பயணத்திட்டத்தை தம் குமாரரிடம் கூறி படுத்துறங்கலானார். அதிகாலையில் ராமசாமி ஐயருக்கு சடாரென விழிப்பு ஏற்பட்டது. கைகடிகாரத்தை பார்த்தார். மணி 4:20 நெருங்கிக் கொண்டிருந்தது. அவசரமாக தன் மகனை எழுப்பிக் கொண்டு துங்கபத்ராவிற்கு சென்றார். ஆனால் அந்த வேளையில் துங்கபத்ராவில் ஒருவருமே இருக்கவில்லை. வழக்கமாய் அந்த நேரத்தில் யாரேனும் குளிப்பதற்கு சென்று கொண்டோ அல்லது குளித்து முடித்தோ வருவது வழக்கம். இவர்கள் கண்களில் யாரும் தட்டுப்படவில்லை. எனினும் ஸ்ரீ ராகவேந்திரரை தியானித்தவாறு நதியை நோக்கி நடக்கலாயினர். நீரின் அருகே சென்றதும் இருவருக்கும் அதிக தயக்கமாக இருந்தது.
ஆற்று நீரும் அன்று சற்று வேகமாகவே இருந்தது. இருளான சூழலும் அரவமில்லாத நிலையும் அவர்களுக்குள் அச்சத்தை ஏற்படுத்தின. இந்த நிலையில் ஆற்றில் இறங்கி குளிப்பது கூட உசிதமில்லை என்றெண்ணி மீண்டும் காட்டை எதிர்க்கே சென்று விடலாம் என்று எத்தனித்த போது யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்டு நின்றனர். வந்தவர் ஒரு வைதிக பிராமணர். நேரே நீரின் அருகில் சென்று நீருக்கு முதுகை காட்டியவாறு ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை கண்டதும் இவர்களுக்கு அதீத தைரியம் வந்து ஆனந்தமாக குளித்து கரையை நோக்கி நடக்கலாயினர். வந்தமர்ந்த அந்த பிராமணர் ஏன் குளிக்காமல் அமர்ந்திருக்கிறார் என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தபோது ஒரு சமயம் அவர் அங்கே திடீரென்று இல்லாதது கண்டு அவர்களுக்கே ஆச்சரியமாயிற்று. ஒருவேளை நதியில் இறங்கி குளிக்கிறாரோ என்ற அதையும் ஆராய்ந்த போது அப்போதும் அவர் அங்கு இல்லை. இவர்களுக்கு முன்னும் அவர் நடந்து செல்லவில்லை. அப்படியென்றால் அவர் எங்கே சென்றிருப்பார்? துவண்டு நின்றபோது துணைக்கு வந்து மாயமாய் மறைந்தது அந்த மகாபிரபு ராகவேந்திரர் தான் என்று அவர்களுக்கு புலகாங்கிதமாயிற்று. அதற்கேற்ப கரையேறி வந்ததும் மாஞ்சாலியம்மன் ஆலயமும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனமும் திறக்காமல் இருந்ததால் மீண்டும் காட்டேஜுக்கே சென்று கைகடிகாரத்தை பார்த்தபோது அப்போதுதான் மணி 4:15 ஆகியிருந்தது. அப்படியானால் அவர்கள் 3:20 4:20 என நினைத்து ஸ்நானத்திற்கு சென்று ஸ்ரீ ராகவேந்திர தரிசனத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இவர்களை இதைப்போல் விழிக்க வைத்து நேரத்திலே ஜாலம் காட்டி தனது தரிசனத்திற்கும் வழிவகுத்தார் என்றால் அது ராமசாமி ஐயருடைய ஸ்திரபக்திக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் தந்த வெகுமதி என்றே சொல்ல வேண்டும். பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தனது உபன்யாசத்தின் போது அடிக்கடி ஒன்றை கூறுவார்கள். கிருஷ்ணாவதார காலத்தில் கூட பகவானின் அருள் இல்லாவிட்டால் கிருஷ்ணரை தரிசிக்க முடியாது. ஆனால் இந்த கலிகாலத்தில் கூட பகவானின் அனுகிரகம் நமக்கு சித்தித்தால் நம்மால் அவரை தரிசிக்க முடியும். அதேபோல் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் அதிகாலை வேளையில் துங்கையிலே நீராட வருகிறார் என்பதால் இரவு முழுக்க கொட்ட முழித்திருந்தாலும் அவர் நம் அருகிலேயே நடந்து சென்றாலும் கூட அவர் அருளின்றி அவரை நம்மால் உணர முடியாது. ஆனால் எதிர்பாராத விதமாக நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவரால் தான் ஏற்படுத்தி தர முடியும் என்பதைத்தான் ராமசாமி ஐயர் வாழ்வில் நிகழ்ந்ததும் நமக்கு உணர்த்துகிறது. மந்திராலயத்திற்கு அருகிலேயே ரெய்ச்சூரிலிருந்தும் கூட மல்லப்ப சிந்தேவருக்கு மந்திராலய தரிசனம் தாமதமாகத்தானே கிடைத்தது. இதற்கு இங்கே மேற்கு தாம்பரத்தில் இந்த வயோதிகருக்கு பொருளாதார வசதி இல்லாமல் இருந்தும் கூட மந்திராலய தரிசனம் அற்புதமாக கிடைத்ததொரு வேறொரு மகிமையும் கிடைக்கிறது. அதை அடுத்ததாக நாம் காண்போம். நினைத்ததை நடத்தி வைக்கும் குருராஜர். 1987 ஜனவரி 1 மந்திராலயத்திலே ஏகக்கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒருவராக ஜி. நரசிம்மனும் நின்றிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை திவ்யமாக தரிசித்து கொண்டு சென்னை மேற்கு தாம்பரத்தில் இருக்கும் தன் வீட்டிற்கு திரும்பினார். அவருக்கு கண் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. கண்ணிலே புரை வளர்ந்திருந்தது. 1988 ஜனவரி மாதம் ஆபரேஷன் செய்வதாக தேதி குறிக்கப்பட்டு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட அனைத்தும் செக்கப் செய்ததில் எல்லாமும் சரியாக இருந்ததால் அந்த 3ஆம் தேதியே ஆபரேஷன் நடந்தது. ஆனால் பாதி ஆபரேஷனிலேயே அவருக்கு உணர்வு திரும்பியது. வலியினால் உடல் துடித்தது. பயத்தினால் இதய துடிப்பு அதிகரித்தது. குளிர்ஜுரம் கண்டது. பின்னர் 6 வாரங்கள் கழித்து கண்ணாடி அணிந்து பார்வையும் நன்கு தெரிந்தது. ஆனால் இந்த சந்தோஷம் அடுத்த 6 மாதம் வரை கூட நினைக்கவில்லை. அவரது இடது கண்ணிலும் புரை விழுந்து வளர்ந்து பார்வை மறைந்தது. இப்போது ஒரு கண் பார்வை மட்டுமே. 1989 மீண்டும் அவருக்கு ஆபரேஷன் செய்ய அவர் வீட்டில் முடிவெடுத்தனர். ஆனால் அவருக்கு அதிலே துளி கூட விருப்பமில்லை. முதல் முறை ஆபரேஷன் செய்து கொண்ட போது அவர் அனுபவித்ததெல்லாம் இன்னமும் மனக்கண்ணில் தானே நின்று கொண்டிருக்கிறது. இந்த முறை ஆபரேஷன் செய்து கொண்டால் நிச்சயம் உயிர் பிழைப்போமா என்பதே அவருக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால் வீட்டிலே எத்தனை பேர் எத்தனை முறை கட்டாயப்படுத்தினாலும் இந்த முறை செய்து கொள்வதில்லை என தனக்குள்ளே முடிவெடுத்து கொண்டார். இனி இருக்கின்ற காலத்தை கடந்த இந்த ஒரு கண் போராதா? ஆனால் இன்னும் ஒரே ஒரு ஆசை குருராஜா, நின்னை இன்னும் ஒரு முறை நான் கண் குளிர தரிசிக்க வேண்டும். ஆனால் என்னால் இந்த நிலையில் எப்படி முடியும்? இருப்பதோ ஒரு கண் பார்வை. இதில் வலது கால் வேறு ஊனம். வேகமாக நடக்க இயலாது. அரை அடி உயரத்திலிருந்து இறங்க வேண்டும் என்றாலும் கூட இன்னொருவரை பிடித்து கொண்டுதான் இறங்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேல் இன்னொரு கஷ்டம், பண கஷ்டம். நான் எங்கே இன்னொரு முறை நின்னை மந்திராலயம் வந்து தரிசிப்பது? எல்லாம் காணல் நீர்தான் என்று தன் நிலை தெரிந்து ஸ்ரீ குருராஜரிடம் மானசீகமாக முறையிட்டார். ஆனால் ஸ்திரமான பக்தரின் நியாயமான அபிலாஷையை ஸ்ரீ குருராஜர் ஒருபோதும் நிராகரித்ததில்லை. ஆம், ஸ்ரீ குருராஜர் நிறைவேற்றினார். அதுவும் இவர் எதிர்பார்த்ததை விட அதிக சௌகரியத்தோடு நிறைவேற்றி வைத்தார். எப்படி மந்திராலயம் வருவது என்று மருகிய சில நாட்களில் திரு நரசிம்மனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு. உன் குலதெய்வத்தை பூஜை செய் என்று யாரோ ஒருவர் கனவில் கூறுகிறார். அதன்படி குருநாத சுவாமியை பக்தி சிரத்தையோடு தொழுதார். அடுத்த சில தினங்களுக்கெல்லாம் இவர் வயதையொத்த ஒரு வயதானவர் இவரை வந்து சந்தித்தார். தன்னிடம் 2 பேருக்கான ரயில்வே பாஸ் இருப்பதாகவும் மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்புவதாகவும் தக்க துணையின்றி நிறைவேறாமல் இருப்பதாகவும் உங்களுக்கு ஏற்கனவே சென்று வந்த அனுபவம் இருப்பதால் என்னுடன் வந்தால் நன்றாக இருக்கும்
சிலவையெல்லாம் நானே ஏற்கிறேன் என்று வந்தவர் சொல்ல சொல்ல இவரின் காதுகளையே இவராலேயே நம்ப முடியவில்லை. வந்தவருடைய பெயர் குருநாதன் என்பதை கேட்டதும் இவருக்கு மேலும் மகிழ்ச்சி ஆயிற்று. குருநாத சுவாமியை வணங்கியதால் குருநாதன் என்ற பெயருடைய ஒருவரையே அனுப்பி வைத்திருக்கிறாரே என்று கூறினார். 1989 டிசம்பர் 12ஆம் தேதி இரவு குளிர்பதனம் செய்யப்பட்ட உயர் ரக வகுப்பு பெட்டியில் பம்பாய் மெயிலில் இருவரும் மந்திராலயத்திற்கு பயணமானார்கள். சிரமமில்லாத பயணம், நல்ல துணை வேறு. டிசம்பர் 13ஆம் தேதி மதியம் மந்திராலயம் சென்று துங்கையிலே நீராடி ஸ்ரீராயரை தரிசித்து பின்னர் 14, 15, 16 ஆகிய 3 தினங்கள் சேவை செய்து கொண்டு 17 மதியம் புறப்பட்டு பம்பாய் மெயிலில் 18ஆம் தேதி காலை சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். மந்திராலயத்திலிருந்து வந்த பின்னரும் அவரால் அந்த நிலையிலிருந்து மீள முடியவில்லை. ஆகா, எப்பேற்பட்ட தரிசனம்! அனுதினமும் துங்கா நதி ஸ்நானமும், ஸ்ரீ குருராஜர் தரிசனமும், ஸ்ரீ மூலராமர் பூஜையும், ரதோற்சவமும். குருராஜா, இந்த வயதான காலத்திலும் இதையெல்லாம் தரிசிக்க இந்த ஒரு கண்ணாவது இருக்கிறது. இது போதும், இது போதும். அடுத்த கண் ஆபரேஷன் நீ எனக்கு தேவையில்லை. என் உடலும் அதை தாங்கக்கூடிய நிலையில் இல்லை என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கண்ணீர் விட்டு கசிந்துருக்கியதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சில் நிழலாடிய வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் அவரின் மகிழ்ச்சியை குலைக்கும் விதத்தில் அவர் மனைவி ஒரு குண்டை தூக்கி போட்டார். எதை வேண்டாம் என்று நினைத்தாரோ அதற்காகவே அவர் மனைவி தேதியுடன் வந்து நின்றார். டிசம்பர் கடைசியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் நடைபெறும் இலவச கண் சிகிச்சை முகாமில் தன் கணவரின் இடது கண் ஆபரேஷனுக்காக திரு நரசிம்மனின் துணைவியார் தேதி வாங்கி வந்திருந்தார். தான் மந்திராலயம் சென்றிருந்த போது தன் மனைவி இப்படி செய்துவிட்டாரே என்று முதலில் எண்ணினார். பின்னர் வேண்டா வெறுப்புடன் டிசம்பர் 28ஆம் தேதி கண் சிகிச்சை முகாமிற்கு தன் மனைவியுடன் சென்றார். 29ஆம் தேதி இரத்த அழுத்தம் உள்ளிட்ட அனைத்தையும் செக்கப் செய்ததில் ஒன்றும் நார்மலில் இருக்கவில்லை. முதல் ஆபரேஷன் செய்யும்போது எல்லாம் நார்மலில் இருந்தே பாதியில் உணர்வு திரும்பி ஆபரேஷன் முடிவதற்குள் படாத பாடாகிவிட்டது. இப்போது எதுவுமே சரியில்லாத போது என்ன விபரீதம் நிகழுமோ என்று அவரின் மனம் ஆசுவாசப்பட்டது. இவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் இவரின் துணைவியாரும் வீட்டில் உள்ளோரும் விடுவதாயில்லை. இரத்த அழுத்த ரிப்போர்ட்டுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் டிசம்பர் 31ஆம் தேதி தன் துணைவியுடன் இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு சென்றார். எதையாவது காரணம் காட்டி திருப்பி அனுப்பிவிட மாட்டார்களா என்று ஏங்கினார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆபரேஷன் என்று சொல்லி படுக்கையில் சேர்த்து விட்டதும் செய்வதறியாது விழித்தார். குருராஜா, விடிந்தால் 1990 ஜனவரி 1 தேதி எனக்கு ஆபரேஷன். 1987 ஜனவரி 1 தேதி உன்னை முதலாக தரிசித்தேன். 3 ஆண்டுகள் கழித்து அதே ஜனவரி 1 தேதியில் ஆபரேஷன். இவ்வளவு தூரம் ஆன பிறகு எனக்கு இனி கவலை இல்லை. உன்னை மறுமுறை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலையும் அமோகமாக பூர்த்தி செய்து வைத்தாய். இனி நான் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? போகக்கூடிய வயதுதானே. நிம்மதியாய் போகிறேன். இந்த ஆபரேஷன் எனக்கு நிகழ்வதாகவே நான் நினைத்து கொள்ளப் போவதில்லை. உன்னையே ஸ்மரித்து கொண்டிருக்கப் போகிறேன். நடக்கும் செயல்கள் அனைத்தும் நீ நிகழ்த்துவது தானே. அதனால் எனக்கும் இந்த ஆபரேஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதனால் எழும் உபாதைகளையெல்லாம் தாங்கப் போவது நான் இல்லை. எனக்காக நீதான் தாங்கப் போகிறாய். ஆபரேஷன் நடைபெறுவதே எனக்கு இல்லை, உனக்குத்தான் என்று நினைத்தவாறே உறங்கி போனார். அடுத்த நாள் காலை 11 மணி வாக்கில் இவரை அழைத்தார்கள். ஒரு டாக்டர் கண்ணருகே ஒரு ஊசி போட்டார். இன்னொரு டாக்டர் காதுக்கருகே தாடையில் பெரியதொரு ஊசி போட்டார். வேறொரு டாக்டர் வந்து, இந்த நிலையில் எப்படி ஆபரேஷன் செய்ய போகிறீர்கள், சரியாகுமா என்றார். இந்த நிலையில் கூட வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் நல்லது தானே என்று எண்ணினார். ஆனால் ஆபரேஷன் நடப்பது தனக்கல்ல, ஸ்ரீ ராகவேந்திரருக்குத்தானே என்று சமாதானமும் செய்து கொண்டார். அதன்படியே ஆபரேஷனும் வெற்றிகரமாக முடிந்தது. எப்படி நடந்தது, யாருக்கு நடந்தது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. எந்த உணர்ச்சியும் இல்லாமல் யாருக்கோ ஆபரேஷன் நிகழ்ந்ததாகவே அவருக்கு தோன்றியது. ஆபரேஷன் நடந்தது தனக்கென்றாலும் அதை அவரால் உணர முடியவில்லை. அப்பா குருராஜா, என்னே நின் மகிமை என்று வியந்து இதை மற்றையோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை எல்லோரும் உணர வேண்டும். தன்னை நம்பியோரை அவர் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை மேலும் வலியுறுத்த வேண்டும் என்று கூறினார். நீயே கதியென்று ஸ்ரீ குருராஜரை சரணடைந்து விட்டால் நம் இன்னல்களெல்லாம் காற்றினிடை பஞ்சாக பறந்துவிடும் என்பது இந்த நிகழ்ச்சியும் நமக்கு உணர்த்துகிறதல்லவா? பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.